தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருநங்கையை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா போட்டி. திருநங்கையை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இவர் லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன். இவர் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தை இவர்தான் திமுகவுக்கு அறிமுகப்படுத்தியவர். ஆனால் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இவர் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சென்றார். பின்பு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தார். தற்பொழுது விஜய்க்கு முழு ஆலோசகராக உள்ளார். நடிகர் விஜயை ஆட்சிக்கட்டிலில் அமர வேண்டும் என்று இவர் துடிக்கிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருநங்கையை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஆம், வில்லிவாக்கம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருநங்கை ரோஷினி அறிவிக்கப்பட்டுள்ளார். திருநங்கை ரோஷினி அவர்கள் சமூக சேவகர், சமூக ஆர்வலர். சட்டசபை தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதவ் அர்ஜுனா நிற்க உள்ளதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏறத்தாழ தலைவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருநங்கை ரோஷினி அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிறார். ரோஷினியை வீழ்த்துவாரா, தமிழக சட்டசபைக்கு ஆதவ் அர்ஜுனா செல்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.